பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. காசு, பணம், துட்டு, மணி. ஆமாம், நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருமே வாழ்க்கையில் எதிரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடையணும். ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி, ஒரு 60 வயதை தாண்டியவர்கள் கூட என் கையில் ஒரு 2 ரூபா ஒரு பைசா நடமாடணுமா, நான் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய உறவுகளுக்கும் செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூழலில் இது கலியுகமாக போச்சு. பணம் இருந்தால் தான் மதிப்பு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நம்மளுடைய தெய்வ புலவர் வள்ளுவர் தாத்தா சொல்லிட்டே போயிட்டார். அப்போ பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அது எப்போ எவ்வளோ காலங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. இப்போ இருக்கக்கூடிய சூழல் ஏன்னா முக்காலத்திற்கும் பொருந்தும் நம்மளுடைய உலக பொதுமுறையான திருக்குறள். அதில் அப்பயே சொல்லிட்டு, அப்போ அவர் எவ்வளோ அவர் ஞானி பாருங்க, அப்பயே கணிச்சிட்டு போயிட்டார். இனி வரக்கூடிய காலங்கள்லாம் ராகுவின் ஆதிக்கம். பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மாயை தோற்றம். பணம் இருக்கிறவன தான் நல்லவன் நம்புவாங்க. பணம் இல்லாதவனை நேர்மையாக இருக்கணும் உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அப்போ இந்த 12 ராசி லக்னங்களுக்கும் இந்த பணம் என்கிற பொருளாதாரம் எப்பொழுது வரும்? ஒருத்தர் கிட்ட போய் பணம் கேட்கணும், ஒரு கடன் கேட்கணும்னா கூட இந்த வரவு ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 2, 6, 10 என்ற பாவங்கள் இயங்கணும். குறிப்பா 2ஆம் இடம் இயங்கும் போது தான் நம்மளுக்கு பணம் வருவாய் கிடைக்கும். ஒரு தொழில் அமைஞ்சா கூட ஒரு சிலருக்கு எனக்கு சம்பளமே கொடுக்கலன்னு சொல்றது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப 10, 2 இணைவு இருக்கும்போது தொழிலால் வருமானம், 10, 6 சம்பந்தப்படும் பொழுது நமக்கு தொழிலுக்காக ஒரு கடன், தொழிலில் ஒரு முதலீடு போடுறதுக்கான ஒரு உதவி, இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். 10, 11 தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டிட போகிறோம் அப்படின்னு. ஒரு சிலர்லாம் பிறந்ததுலேருந்தே நான் பார்ன் வித் சில்வர் ஃபூனுங்கன்னு சொல்லுவாங்க. 2, 5, 9, 11லாம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்டிவிட்டி ஆகிருக்கும். 12 ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு தசா புத்திகளில் இவங்களுக்கு பணம் வரப்போகுது, அதே போல் பணம் வந்தால் விரயம்ன்றது கண்டிப்பாக இருக்குது. அதை உணர்த்தக்கூடிய பாவங்கள் 4, 8, 12. பெரும்பாலும் நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தர் நல்லா வசதியாக வாழ்ந்துட்டார்னா அவனுக்கு என்னப்பா குறைச்சல், அவனுக்கு சுக்கிர தசை அடிக்குது அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிர தசையில் ஒரு பைசா இல்லாமல் நின்றவங்களும் உண்டு. அதே போல் குரு கட்டுப்பணத்துக்கு சொந்தக்காரர். இந்த குரு சுக்கிரனை தாண்டி கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, இந்த மூவர் தசை நடத்தும் போதோ இல்லை தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் அந்த சாரத்தில் இருக்கும் போதோ மிகப்பெரிய பொருளாதார வரவை அடைகிறாங்க. ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு அந்த 2ஆம் பாவம் தான் தனஸ்தானத்தை சொல்ல போகுது. இந்த அதிபதி சிறப்பாக இருந்துட்டா, இல்லை அந்த அதிபதிகளை வலுப்படும் போது நமக்கு ஒரு சிறப்பாக இல்லைன்னும் போது அந்த அதிபதிகளை வழிபடும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பொருளாதார நிலை, அதே போல் நம்மளுக்கு நல்ல நம்மளுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு, நல்ல ஒரு தொழில் விருத்தி, இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனைன்னா அதை சரி செய்து கொள்வதற்கு நமக்கு இறை வழிபாடுகளும், நம்ம அதற்கு என்ன மாதிரியான ஒரு சில செயல்பாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகள், சாத்வீக பரிகாரங்கள், இதையெல்லாம் எப்படி பின்பற்றி நம்ம பொருளாதார வரவை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். அன்பர்கள் ஒரு நான் பணத்தை அடையணும், எனக்கு எப்போ பணம் வரும், எப்போ எனக்கு விரயம் நடக்கும், ஏன்னா 4, 8, 12 சொல்றது விரயம் சொல்லிட்டோம். இந்த 4ஆம் பாவம் என்பது சுப விரயத்தை சொல்லும். 8ஆம் பாவம் என்பது கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, இதன் மூலம் செலவாகிறது. இல்லை நம்ம ஒரு இடத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு அந்த பணம் நமக்கு வருமா வராதா என்ற சிந்தனையில் மூழ்கிறது. 12ஆம் இடம் என்பது போன பணம் திரும்பியே வராது, இல்லை அடுத்தவன் பணம் நம்ம கைக்கு வருமா. இந்த 2, 6, 10, 4, 8, 12 நம்ம வருவாயை பெறப்போகிறோமா, இல்லை நம்மளுடைய பொருளாதாரம் வெளியிடத்துக்கு போக போகுதா என்பதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளும், அந்த கிரகங்கள் நமக்கு என்ன தருது, பொருளாதாரத்தை தரும்பொழுது நம்ம பொருளாதாரத்தில் ஒரு ஃபுல்ஃபில் அடைவோம். அது ஒரு உயிர் பாவங்களாக செயல்படும் பொழுது நம்மளுக்கு ஒரு பொருளாதார விரயம் உண்டு. ஒரு உறவுகள் ஒரு பிரிவு இருக்கும். இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும். இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக ரிசீவ் பண்ண போகிறோம் என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும். நம்ம இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள்லையும் 12 ராசி லக்னங்களுக்குரிய தன வருவாய் எப்போ வரும் என்பதை பற்றி நம்ம தெளிவாக காணலாம். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். துலா ராசி, துலா லக்னத்திற்கான
பண வருவாய் எப்போ வரும்ன்றதை வந்து இந்த பதிவில் காணவிருக்கிறோம். ஏன்னா வாழ்க்கையை வந்து சீர்தூக்கி போவதிலேயே உங்கள் காலம் சரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் இல்லைங்க, என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக நான் வந்து பாடுபட்டு நான் இப்போ தாங்க என் வாழ்க்கையை பற்றியே யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த துலா ராசிக்கு 2ஆம் இடம் வந்து செவ்வாயாக வரும், நம்மளுக்கு 6ஆம் இடமாக குருவுடைய வீடாக வரும், 10ஆம் இடமாக நமக்கு வந்து சந்திரனுடைய வீடாக வரும். அதனால் துலா ராசி எந்த ஒரு கடைக்கு போனாலுமே, ஏன்னா சந்திரன் இல்லை உடனே கூட்டம், அந்த கூட்டமே இல்லைனாலும் அந்த கடையில் கூட்டம் வரும். எதனா ஒரு தொழில்லாம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த துலா ராசிக்காரர்கள் போய் திறந்து வச்சாங்கன்னா அந்த வணிக வளாகம் ரொம்ப சிறப்பாகிடும். எந்த ஒரு தொழிலை செஞ்சாலுமே இவங்க அதில் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்பிரனராக, ஒரு தொழில் முனைவோராக ரொம்ப சிறப்பாக லீட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல வாக்கு சாதுரியம்லாம் இருக்கும். இந்த 2ஆம் இடம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது வந்து தனம் பொருளாதாரம் இதை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல வாக்கு வன்மையும் நம்மளுக்கு கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ இந்த இடங்கள்ல இருந்து நம்மளுக்கு கிரகங்கள் தசை நடத்தும் போது, இந்த சாரத்திலேருந்து ஒரு கிரகங்கள் தசை நடத்தும் போது நம்மளுக்கு நல்ல பொருளாதார வருவாயை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குருவோ புதனோ சனியோ நடத்தும் பொழுது பண வருவாயை பெற்றுக்கொள்கிறாங்க. இல்லை பணத்துக்காக முயற்சி பண்ணலாம். அந்த ராசி லக்னக்காரர்களும் இவங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் மதியம் 1 to 2 சாம்பார் சாதம் ஒரு இனிப்போடு வாங்கி கொடுத்துரும் பொழுது இவங்க மிக சிறப்பான வருவாயை பெற்றுறாங்க. விரயத்தை வந்து இவங்க மட்டுப்படுத்துறதுக்கு புதன்கிழமையில மதியம் 1 to 2 சாப்பாடு வாங்கி கொடுக்கும்பொழுது, இல்லை பாத யாத்திரை செல்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்பொழுது இவங்களுடைய விரயம் வந்து பெரும்பாலும் மட்டுப்படும். அது வந்து ஒரு நல்ல விரயங்களாக இவங்க வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா இவங்களுடைய 4ஆம் வீடாகவே வந்து நமக்கு சனியுடைய வீடாக வரும், 8ஆம் வீடாக நம்மளுடைய சுக்கிரனுடைய வீடாகவே வரும், 12ஆம் வீடாக நம்முடைய புதனுடைய வீடாகவே வரும். அதனால் வந்து நண்பர்கள்கிட்ட கொடுத்து ஏமாந்தேன், என் தாய்மாமா வழியில் ஒரு பணத்தை இழந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இவர்களாகவே இருக்கிறார்கள். அந்த விரயங்கள் கொடுத்த பணம் வர்றதுக்கும் இப்போ விரயமாகிறது சுப விரயமாகிறதுக்கும் தான் இந்த அன்னதானங்களை வந்து நம்ம சிறப்பாக செய்ய சொல்கிறோம். இந்த இறை வழிபாடுகள்லாம் ஒரு தடவை செஞ்சுட்டுலாம் விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்க்கணும், இந்த கிரகங்கள் எப்படி கனெக்டிவிட்டி ஆகிருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த வழிபாடுகளை வந்து நம்ம எப்போவும் தொடர்ந்து செய்து கொண்டு வரும்பொழுது, இப்போ ஒரு தசாபுத்தி வருதுன்னா அது முன்கூட்டியிருந்தே செய்யும்போது நம்மளை வந்து அது தற்காத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக உதவி செய்யும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். 12 ராசிக்கும் வந்து நம்ம வந்து எப்போ பணம் வருன்றதை பார்த்துருக்குறோம். இந்த காலங்களில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் எந்த காலகட்டங்களில் வரும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பண வருவாய் வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல தாராளமான பண வருவாய் கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்ய வேண்டியது நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யணும். இப்போ ஒரு கணவன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு குடும்ப தலைவன், அவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அன்றாட தேவைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து ஆமாம் இந்த மாதம் கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகிடுச்சா, இந்த மாதம் கேஸ் பில் ஜாஸ்தி ஆகிடுச்சா, இந்த மாதம் நம்மளுக்கு மளிகை சாமான் லிஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சான்ட்டு புலம்பிக் கொண்டு வீட்டு வாடகை ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு புலம்பலோடு அந்த பில்லை கட்டக்கூடாது. சரி பணம் இந்த அளவுக்கு வந்துருச்சா, இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம், கட்டிடலாம், வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதே போல் ஒரு மனைவியுடைய நகையை வாங்கி அடகு வச்சுருப்பார். அப்போ அந்த நம்ம மனைவி வந்து வருத்தத்திலே இருக்காங்க, கவலைப்படாத உனக்கு இன்னும் ஒரு 2 மாதத்தில் மூட்டு கொடுத்துறேன்னு அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு மனசு வந்து ஒரு சந்தோஷமாக அங்கே வந்து பேசிடணும். இல்லைன்னா திட்டக்கூடாது, ஆமாம் நம்ம வீடு தானே வாங்கி வச்சுருக்கேன்னு நம்ம டக்குன்னு அங்கே ஒரு முகம் காட்டக்கூடாது. பிள்ளைங்க எதனா கேட்குறாங்களா, கணவன் மனைவி அம்மா அப்பா இவங்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து சந்தோஷமாக பூர்த்தி செய்யணும். அதற்கு கடன் வாங்கி கூட செய்யலாம். அப்போ வீட்டில் இருக்கவங்க வந்து ஒரு மனக்குறையோடு இல்லாமல் இருக்கும்பொழுது நம்மளுக்கு சிறப்பான தன வருவாய் கிடைக்க போகிறோம். இந்த 12 ராசிகளுக்கும் சொல்லியிருக்கிறோம். இந்த தன வருவாய் வருவதற்கு டெய்லியும் வந்து நீங்கள் வீட்லேயே உங்கள் வீட்டில் ஒரு சிலைலாம் வச்சுருக்கீங்கன்னா நல்லா சந்தனத்தை உருட்டி அந்த சிலைகள் மேலே வந்து வைக்கிறது, இல்லை கோயிலில் வந்து சந்தனம் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது, வில்வ இலை மாலை கட்டி போடுறது, வில்வ மரம் இருந்தால் அங்கே வந்து ஒரு தீபம் ஏற்றி கோயில்களில் வந்து வழிபடுவது, பசுவுக்கு பௌர்ணமி அமாவாசைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பது, ஒவ்வொரு மாத பிறப்பும் அன்னதானம் செய்வது. எப்போ நான் அன்னதானம் செய்யும்போது சொல்லியிருக்கேன், ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, மேலே சில்லறை பணம்னு சொல்லக்கூடிய ஒரு பணத்தை வைக்கணும்னு, ஒரு இனிப்போட ஒரு வடை பாயசத்தோட ஒரு ஃபுல் மீல்ஸாக நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பொருளாதார வரவும் இருக்கும், உங்களுடைய விரயமும் மட்டுப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தசாபுதிகள் உங்களுக்கு நடக்குதா நீங்கள் பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து ஒரு வண்டி, ஒரு டிவி, இல்லை ஒரு ஆடை ஆபரண நகைச்சேர்க்கைகள்லாம் வாங்கும் பொழுது இந்த 2, 6, 10, 4, 8, 12 கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்துருங்க. அப்போ
12 ராசிக்காரர்களும் இந்த தன வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு எப்பவும் ஆலயத்தில் நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் வாங்கி கொடுப்பது, வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நம்ம வந்து தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, வீட்டில் வந்து எப்போவும் இந்த வாசனை பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து பர்ஸில் போட்டு வைப்பது, வீட்டில் பூஜை ரூம்லேயும் போட்டு வைப்பது, தீர்த்த பாத்திரத்தில் எப்போ வந்து ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம், கொஞ்சம் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டு சாமிக்கு தீர்த்தம் வைப்பது, இதெல்லாம் வந்து பண வருவை மிக சிறப்பாக ஏற்படுத்தும். அதே போல் மரப்பெட்டியில் பணத்தை வச்சு ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு தேக்கு பெட்டியாக கூட வாங்குங்க, அந்த பணம் நிலைத்திருக்கும். உங்கள் நகை இதெல்லாம் வந்து அதில் வைக்கிறங்க. துணி வைக்கிறது செய்யறதே மரத்தாலான இதில் வந்து வைத்து எடுக்கும்பொழுது உங்கள் பண வருவாய் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பொழுதும் நீங்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு ஏற்கனவே போன பதிவுகளில் கொடுத்துருக்கோம். உங்களுக்குரிய சித்தரை வந்து வழிபடும் பொழுது ஒரு ஊதுபத்தியோ இல்லை வந்து ஒரு தீபமோ ஏற்றி மனதார வழிபடும் பொழுது, இதுவரை எனக்கு கிடைக்கப்பெற்ற பணத்திற்கு நன்றி, இனிமேல் நான் பெறப்போகும் அபரிமிதமான பணத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார வந்து பணத்திற்காக நீங்கள் வந்து நன்றி சொல்லும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் நன்றி உணர்வோட மனம் நிறைய அன்போடு இருக்கும் பொழுதும் அந்த வீட்டில் வந்து செல்வத்திற்கு தட்டுப்பாடே இருக்காது. அதே போல் அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, இந்த ஓப்போ போன மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. மை டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, ஐ தேங்க் யூ, ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப். இந்த வாசகங்களில் சொல்லிவிட்டு எதிரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். நம்ம கண்ணை மூடி இந்த வாசகங்களை தொடர்ந்து உங்களால் ஒரு 9 தடவையோ இல்லை 11 தடவையோ அந்த மாதிரி ஆத்மபூர்வம் அதை நினைக்கும் போது நம்ம ஐம்புலன்களும் உணர்ந்து சொல்லணும். அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக சொல்லி அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது, வெளியே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கும் போது சீக்கிரம் வந்து நம்ம தூங்கணும். எழுந்துக்கிறது வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஒரு 4:45 4:30க்கு எழுந்துட்டோன்னா பிரம்மமுகத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு நம்ம அன்றாட வேலைகளை நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் காணலாம். இந்த பணத்திற்கான அந்த ஓப்ப போன மெத்தடை, இந்த தண்ணியை வச்சு சாண்டிங் பண்ணி அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்கும்பொழுது பாருங்கள், நீரும் நெருப்பும் தான் கர்மாவை குறைக்கும், பணத்தை வந்து வசீகரிக்கும்.